அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம வெல்வெல் லட்சம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல 11th ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்டரியில 17th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல அவங்களுடைய எந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய நெசவு பணிகளுக்கா இருக்கட்டும், இவங்களுடைய தொழில் முடக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூட்டியே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தொழில் முடக்கம் செல்வ சுரண்டல் அப்படிங்கிற டைட்டில் ஸோ அவங்களுடைய சுயநலம் வில்லியம் பெண்டிங் குரூப் கடைசியில் என்ன சொல்லியிருப்பாருங்க வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இருந்து அடுத்தது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரிட்டிஷ் இந்தியாவோட வரவு செலவு கணக்குல ஸோ இவங்களுடைய முக்கியமான விஷயத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 100%ல 80% வந்து வெறும் ராணுவத்துக்காகவும் 20% மட்டும்தான் மற்ற வேலைகளுக்காகவும் செலவிட்டிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு நாடு வெறும் ராணுவத்திற்காக அதிக செலவு செஞ்சுட்டு மற்ற விஷயங்களுக்கு, அதாவது குடிகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் எதுவும் செய்யலையோ அது வந்து கண்டிப்பா ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அரசாதான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ரைட்? நம்மளோட எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தானா இருக்கட்டும், இந்த சைடு இருக்கக்கூடிய இப்போ நம்ம அங்கிருந்து இங்க வந்தாங்கல்ல, வங்காளத்துல இருந்து இங்க வந்தாங்க, அதுவா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், நம்ம சுத்தி இது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ராணுவத்திற்காக படை வலிமைக்காக அதிகமா செலவு பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்காக இல்ல அப்படின்னா அந்த நாடு வெற்றி பெறாது. ஸோ அப்படிதான் இங்கேயுமே இருந்துச்சு. இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா வேளாண்மை புறக்கணிக்கப்படுது, பாசனர்ஸ் எதுவுமே ஏற்படுத்தல, ஆர்டர் காட்டன் எவ்வளவு சொல்லியுமே அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கல. அவங்களோட முக்கியமான விஷயம் இருப்பு பாதைக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த பாசனர்ஸ் கொஞ்சம் இது பண்ணுங்க, நம்மளுடைய நலன் மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அது எதையுமே அவங்க கேட்கல. அப்போ 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி கால் நூற்றாண்டில் ஏற்பட்ட தொடர் பஞ்சங்கள் பிரிட்டிஷ் முடியரசை அணைகள் கட்ட சில நடவடிக்கைகள் எடுக்க தோண்டின. வர வழியே இல்லை, ஏன்னா பஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி பஞ்சம் முடிங்க டைட்டில் நம்ம பார்ப்போம். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சரி கொஞ்சமாவது ஒரு பார்ஷலாவது இவங்க அதுக்காகன்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல இவங்க வந்து வேளாண்மைக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஆர்தர் காட்டன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ரயத்வாரியோட முக்கியமான நோக்கம் என்னவாயிடுச்சு அப்படின்னா ரயத்வாரி யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தப்போ சார் தாமஸ் மன்றோ அவர் மூலியமா தான் ரயத்வாரி முறை வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாரு, நிலம் வந்து இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை மாநிலத்துல கொண்டு வந்திருப்பாரு. ஜமீன்தார்கள் வேண்டாம், இடைத்தரகர்கள் வேண்டாம், டைரக்டாவே வந்து மக்களுக்கே வந்து நிலத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சி கொண்டு வந்திருப்பாரு. இந்த மூலியமா வரி கட்டுறவங்களும் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் அப்படிங்கிற நிலை தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா நிலத்தை கொடுத்துட்டோம், அந்த நிலத்துல பயிரிடுறதுக்கான எந்த விளைச்சலும் எந்த விவசாயத்துக்கு தேவையான எந்த விஷயமோ பாசன வசதிகளும் செய்யல. அப்ப நிலம் என்ன ஆரம்பிச்சிச்சு, நிலத்தோட உரிமை உங்ககிட்ட தானே இருக்கு, நீங்க அதுல பயிர் செய்யலாம், விற்கலாம், பட்டா போடலாம், அதுல குத்தகை கிடைக்கலாம், எல்லா உரிமையும் உங்களுக்கு தான். விவசாயமே செய்ய முடியாத பட்சத்துல வெறும் நிலத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ அப்படியுமே வந்து ஒரு கடன்காரங்களா வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. சோ ஒரு கட்டுப்பாடான இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஓகேங்களா? உண்மையில் பெரிய நிலக்கிழாளர்கள் தான் வலுவடைஞ்சாங்க, நிலக்கிழாளர்கள் தான் அதுல வலுவடைஞ்சாங்களே ஒழிய விவசாயிகள் கிடையாது. ரயத்வாரி பகுதிகளில் குத்தகை விவசாயிகளுடைய நலன் பற்றி அரசு அக்கறை கொள்ளவில்லை. அகைன் அவங்களுக்கு தேவை வரி மட்டும்தான். அப்படி இருந்தனால நிலவரியே அரசனுடைய பெரிய வருவாயாக இருந்துச்சு. ஆனா அந்த நிலவரிக்காக ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கடுமையான முறைகளை பின்பற்றி வரி வசூலிப்பது முக்கிய கொள்கையாக இருந்தது. இது எந்த இடங்களும் ஸ்டவானா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரயத்வாரி முறையில தான். ஓகேங்களா? அப்ப கம்பெனி அரசு மூலியமா சென்னையில் நியமிக்கப்பட்ட இந்த சித்திரவதை பண்ணி தான் அவங்க கிட்ட இருந்து வரி வசூல் செய்யறோம். ஸோ கட்டாயம் இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இதுக்காகனே 1855ல சித்திரவதை ஆணையம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அதுவுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1858ல திரும்ப பெறப்பட்டுச்சு. ஸோ காவல்துறை அதிகாரிகள் வரி வசூல் செய்யறவங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்க மேல ஒரு இம்போஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப வலுக்கட்டாயமா அவங்க கிட்ட பண்ணக்கூடாதுங்கிறதுனால கொண்டு வந்தாங்க. ஆனா அதுவுமே ஜெயிக்கல. ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐரோப்பிய அதிகாரிகள் இந்திய மக்கள் மீது என்னென்ன பாவப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இங்கிலாந்து மக்களவையுடைய தேர்வு குழு, அதாவது செலக்ட் கமிட்டி எப்போ அப்படின்னா 1840sல அதுல வந்து ஒருத்தரா இருந்திருப்பார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார்லஸ் ட்ரெவலியன். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வங்காளத்துல டாக்கால மஸ்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டு உற்பத்தி ஆயிட்டு இருந்துச்சு, ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதுக்காக இந்த டாக்கா மஸ்லினுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் மார்க்கெட்ல பயங்கர டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டு வகையான ஒரு பருத்தி இருக்கும், அந்த பருத்தியில இந்த டாக்கா மஸ்லின் அப்படிங்கறத நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த இனமே வந்து அழிஞ்சு போச்சு. இது வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வங்காளத்துல கிட்டத்தட்ட 1,50,000 மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 30,000 40,000 தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அந்த நோயினாலேயே கலரா நோயினாலேயே அவங்க அழிஞ்சுட்டாங்க. விவசாயம் செய்ய முடியாம மக்கள் இந்த இடத்துல ஒப்பந்த கூலி தொழிலாளர்களா போயிட்டாங்க, இல்ல பசி பட்னியில வந்து அழிஞ்சுட்டாங்க. இந்த ரீசன்னால இது வந்து அழிஞ்சு போயிட்டாங்க.
அப்போ இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெங்கால் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் அகைனுமே அது வந்து மாற ஆரம்பிச்சது. ஓகேங்களா? சோ அப்படி இருந்தக்கூடிய ஒரு இடம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல் நிறுவனத்து வந்து ரொம்ப பயங்கரமானது அப்படிங்கிற கருத்தை இவர் தெரிவிச்சிருப்பாரு. அதே மாதிரி அபே டுபாய். சோ அபே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருமே வந்து ஒரு கேத்தலிக் பிரீஸ்டா தான் அவர் வந்திருப்பாரு. ஓகேங்களா? இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஐரோப்பாவுக்கு திரும்பறதுக்கு முன்னாடி 1823ல என்ன எழுதியிருக்காருன்னா, கவலையும் இறப்பும் தான் எல்லா பக்கமும் இருந்துச்சு. எல்லா இடங்களையும் பஞ்சம், பட்னி, பசியில வந்து மக்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எலும்பு கூடுகள் மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா, சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகின்றனர் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இத அப்படியே இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வில்லியம் பென்னிங் பிரபு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு இதுக்கு நம்மளுடைய ட்ரேடிங்கோட ஒரு ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு கொடுமையான விஷயம் நடக்கவே கிடையாது. பருத்தி நெசவாளர்களுடைய எலும்பு இந்தியாவினுடைய கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்க செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு செத்தெல்லாம் எலும்புகளா கிடக்குறாங்க. கங்கை சமவெளிகள் ஃபுல்லாவும் மக்களுடைய எலும்பு துண்டுகள் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க 3 பேரும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை வந்து அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பஞ்சங்களும் ஒப்பந்த கொலைகளும். சோ பஞ்சம் எப்படியாவது நிலவச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நிறைய பஞ்சங்கள் மூலியமா தான் வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, இந்திய நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க. கூலி தொழிலாளர்களாகவும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் மாற ஆரம்பிச்சாங்க. அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படிங்கிறது இன்னுமே கொடுமையான விஷயம் தான். இங்க இருக்கக்கூடிய நிலவரியை விட அது மோசமான விஷயம். கொத்தடிமைகளா அவங்க வந்து இடம்பெயரப்பட்டாங்க. முதல்ல ஆரம்பத்துல யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய பஞ்சத்தின் மூலமா என்ன பண்ணாங்க, வேற வழியே இல்லை, ஒரு சாப்பாடுக்காச்சும் நம்ம குழந்தைகளையும் நம்ம மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே ஒப்பந்த தொழிலாளர்களா வந்து அவங்க இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. அதான் இதுல சொல்லியிருக்காங்க. சோ பஞ்சம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே பஞ்சம் இருந்திருக்கு. ஆட்சியாளர்கள், முகலாய ஆட்சியாளர்களும் சரி, நம்மளுடைய சேர சோழ பாண்டிய பீரியட்லயுமே சில இடங்கள்ல பஞ்சங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல அவங்களுடைய சப்போர்ட் அதிகமா இருக்கும். அந்த பஞ்சத்துல இருந்து ரொம்ப ஈஸியா வந்து மீண்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, பஞ்சம் அப்படிங்கிறது நம்ம வந்து வேளாண்மை தான் அதிகமா சார்ந்துட்டு இருந்தோம். பருவ காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்மளுக்கு பஞ்சம் வரும். இதெல்லாம் காமனான விஷயம், எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு இடங்கள். ஆனா சுரண்டல் மூலியமா, என்னுடைய நாட்டுக்கு வேணுங்கிறதுக்காக உன் நாட்டுல இருந்து நான் சுரண்டது மூலியமா பஞ்சம் வந்து நம்ம கிட்ட நிகழல. அப்படி பார்க்கும்போது 1800ல இருந்து 1825 வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4 பஞ்சம் தான் நம்ம கிட்ட நடந்திருக்கு. பருவ காலங்கள்னாலுமோ இல்ல மக்கள் கால்ரா நோயால பாதிக்கப்பட்டதுனாலையும், பிளேக் நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்பவுமே சில பஞ்சங்கள் இருந்துச்சு. ஆனாலுமே அந்த நூற்றாண்டோட கடைசி 25 which is 1875ல இருந்து 1900 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 பஞ்சங்கள் இருந்துச்சு. 50 லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. முன்னாள் குடிமைப்பணி அதிகாரியான ரோமேஷ் சந்திரதத், ஓகேங்களா, இவர் தான் வந்து ஆர் சிதத் அப்படின்னு சொல்லுவோம். ரோமேஷ் சந்திரதத் என்ன பண்ணிருக்காருன்னா, 1901ஆம் ஆண்டில் கணக்கிடும் போது 1860ஆம் ஆண்டுக்கு பின் 10 பெரும் பஞ்சங்களை சுட்டுவதோடு அதனால் 1.5 கோடி மக்கள் இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்ப பஞ்சத்துல எத்தனை மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள், 10 மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கறதையும் இவர் சொல்லியிருப்பாரு. சோ இந்த டைம்ல நம்மளுடைய பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஆரம்பத்துல ஒரு தலையிடா கொள்கை அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. லேசி ஸ்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த தலையிடா கொள்கை மூலியமா நாட்டு மக்களுக்கு என்ன ஆனாலும் அது அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. உனக்கு என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம், எனக்கு வேணுங்கிற வரி உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும், என்னுடைய நாடு நான் வளப்படுத்தணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க இருந்தாங்க. அப்போ தலையிடா வணிக கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய லேசி ஸ்பேர் அப்படிங்கறத கடைபிடிக்கிறதா 1833ல ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேற்கத்திய கல்வி முறையிலுமே கல்வி கற்ற இந்தியர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியே இந்தியாவை வறுமையின் பிடியில் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இதனாலதான் அவங்களுக்கு எஜுகேஷனே கொடுக்கல. இப்ப புரியுதா? ஏன் கல்வி கத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன தப்பு கரெக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிரும், அது கடைசியில யாருக்கு ஆபத்த முடியும், நம்மளுக்கே ஆபத்தா முடிஞ்சிரும், அதனால உங்களுக்கு கல்வி வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் இருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணாங்க, கல்வி கட்டுறதுக்கு அப்புறம் இல்ல உங்களாலதான் எங்களுக்கு இந்த பஞ்சமே வந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான பங்கு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாதாபாய் நௌரோஜியோட. சோ அவர் தான் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வறட்சி பஞ்சங்கள்னால எவ்வளவு நம்ம நலிவடைஞ்சிருக்கோம் அப்படிங்கறதையும் அவரோட புக்ல சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அது வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். சோ இந்த டைம்ல என்ன பண்ணாங்க, ஒரிசாலையுமே பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, சென்னை மாகாணங்களையும் பயங்கரமான பஞ்சம் இருந்துச்சு. சோ 1876-78 பீரியட்ல சென்னையில எல்லாம் கம்ப்ளீட்டாவே பஞ்சம், மக்கள் செத்து மடிஞ்சிட்டு இருந்தாங்க. சோ இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ தாதுவோட பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இங்க பாருங்க வெறும் எலும்பு தோலும் நாருமா அவங்க எடுத்திருப்பாங்க. ஏன்னா சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரிசாவில ஏற்பட்ட பஞ்சத்திலயும் மக்கள் எப்படி இருந்தாங்க பிக்சர்ஸ், இதெல்லாம் உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் சிலர் பிரிட்டிஷர்ஸே இந்தியாவை ஆண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க மேல வருத்தம் மட்டும்தான் பட முடியும். ஏன்னா என்னடா இவ்வளவு முட்டாளா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஓகேங்களா? ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். சோ ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னா கொத்தடிமைகளை விட மோசமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ அவங்களுக்கான ஒரு பிக்சர்ஸை இங்க டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா?
இதுல இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்போ குண்டூர் மாவட்டத்துல 1833ல ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதை பார்த்த ஒரு ஆங்கிலேயர் சொல்லியிருக்காரு. இதை பாக்குறதுக்கே வந்து முடியுது, நம்ம படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இருந்தக்கூடிய மக்கள் பஞ்சத்தின் காரணமா சொல்லவே முடியாம ஒரு அருவருக்கத்தக்க உணவை வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அது செத்து போயிடுச்சா, அது டீகம்போஸ் ஆயிடுச்சாங்க, அதெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு தேவையான உணவு மட்டும்தான் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால எதையுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணாம அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த காலத்துல நேரா பார்த்தக்கூடிய ஒரு மனுஷர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம துரதிருஷ்டவசமா கோட்டையில இருந்து ஒரு கழுதை வெளியே வந்துச்சு. அத மக்கள் பஞ்சத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, உயிரோட அந்த இடத்துலயே அதை கொன்னு எந்த பகுதிகள் இது அதெல்லாம் பார்க்காம பச்சையாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே இதுல சொல்லியிருப்பார். இது அவர் நேரா பார்த்த அனுபவத்தை அவர் ஒரு இடத்துல எழுதியிருப்பார். இந்த அளவுக்கு நம்ம மோசமா பஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் சொல்லியிருப்பார். இதனால என்ன ஆயிடுச்சு, 35 மக்கள் வந்து செத்து போயிருப்பாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வேற ஒரு பக்கத்துக்கு கடைசி எனக்கு சாப்பாடு இருந்தா போதும், என்னால இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. சோ முதல்ல இந்த கூலி தொழிலாளர்களுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கேட்போம், இதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசர் ஒரு முகவர் வச்சிருப்போம். சோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க இருந்து மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு மக்களுக்கு வாங்க, இங்க நீங்க சூப்பரா வாழலாம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி எல்லாம் வந்து இங்க அனுப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான கமிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? புரோக்கர்ஸ் மூலியமா ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், ஃபிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், நேட்டால், தென்னாப்பிரிக்கா இந்த இடங்கள் எல்லாமே வந்து தொழிலாளர்களோட தேவை அதிகமா இருந்துச்சு. சோ இதுக்குமே நம்ம பார்த்திருப்போம், 8th புக்ல பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா, தஞ்சாவூர்ல ஒரு வாட்டி அங்க இருக்கக்கூடிய கவர்னருக்கு வந்து இலங்கையில இருந்து அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இங்க காஃபி தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு எனக்கு மக்கள் வேணும், அங்க இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தஞ்சாவூர் கலெக்டர் என்ன சொல்லியிருப்பாரு, அங்க இருக்கக்கூடிய கவர்னர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலத்தின் மேல இருக்கக்கூடிய பிடிப்பு ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு நிலத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, அதை சாமியா வணங்குறாங்க. நீ சும்மா எல்லாம் இங்க இருந்து மக்களை கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு ஒருவேளை மக்கள் தேவை அப்படின்னா அவங்களுக்கான ஊக்கத்தொகையை நீங்க கொடுக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கான ஒரு கன்வீன்சிங் பார்ட் அங்க இருக்கணும். அப்பதான் அவங்க இங்க இருந்து அங்க வேலை செய்ய வருவாங்க, இல்லைன்னா இங்க இருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு லெட்டரா எழுதியிருப்பாரு. ஆனா இந்த பஞ்சத்து டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேற வழியே இல்ல, நான் வந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாலண்டியராகவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு மோசமான நிலைமை அப்ப உருவாச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, தொழிலாளர்கள் மூலியமா இங்க இருந்து அங்க போறாங்க. சோ அதான் எந்தெந்த டைம்ல எப்போ அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. 1828ல தஞ்சாவூர் பகுதியில இருந்து ஸ்ரீலங்கால பிரிட்டிஷ் காஃபி தோட்டங்களுக்கு வேலையமர்த்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அனைவரும் பணியை விட்டு தப்பி சென்றார்கள். ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ரூல் அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு, அவ்வளோ இன்னல்களுக்கு அவங்க ஆளாகப்பட்டாங்க. அதனால இங்க இருந்து இங்க தப்பிச்சு வரலான்னு பார்த்தா இது இதை விட மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்தாங்க. சோ அதையுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அப்ப 1830ஸ்ல சட்ட விதிகளையும் இணைத்து நடந்த பணி நியமனம் இந்நிலைமையை மேலும் மோசமாக்கிச்சு. இப்ப கான்ட்ராக்ட் பேசிஸ் ஆயிடுச்சு, நீ உள்ள வந்தா வேலை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நீ உன்னை கொன்றுவாங்க. பச்சை பட்னியில சாகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொரு இடத்துக்கு போனோம், வேலை செய்யலைன்னா கொண்டுருவாங்கன்னா அப்ப ரெண்டுமே ஒண்ணுதானே. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இங்க உருவாக ஆரம்பிச்சது. அப்ப சென்னையினுடைய ஆளுநர் 1815ல இலங்கையின் ஆளுநரிடம் வந்து காஃபி தோட்டங்களை பணிபுரிய கூலித்தொழிலாளர்கள் கேட்டு கடிதம் அனுப்பியிருப்பாரு. சோ அதான் அவங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பாரு. சோ தஞ்சாவூர் மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய நிலங்கள் ரொம்ப இருப்பாங்க, அவங்களுக்கு நீ ப்ராப்பரா கொடுக்கலன்னா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சர்டன் பீரியட்ல 1843 to 68 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீ என்ன நீ என்ன என்கிட்ட வந்து ஒப்பந்தம் கொடுத்து கன்வென்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க போயிருப்பாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான விஷயமா இருந்துச்சு. சோ ஒப்பந்த கூலி முறை, சோ இது என்ன அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஒப்பந்த கூலி முறை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயமா இருந்திருக்கும். எதனால அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீ ஒண்ணு வேலை செய்யணும், இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன், ஜெயிலுக்கு போனாலும் அங்க பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அகெயின் உனக்கு பட்டினியோ பசியோ உனக்கான பணம் கொடுக்க மாட்டோம், ஒரு கொத்தடிமை முறையை தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப கரும்பு தோட்டத்துல பாரதி தனது கரும்பு தோட்டத்திலே என்ற பாடலில் பெண் தோட்ட தொழிலாளர்களுடைய பரிதாப நிலையை உருக்கமாக எடுத்து காட்டியிருக்காரு. ஓகே, அவருடைய கவிதைகள் படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த காலத்துல பெண்களும் சரி, பெண்களும் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருக்கோம். யூஸ்வலாவே மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத அதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது செல்வச்சுரண்டல். முதல்ல சொல்லியிருப்போம். சோ கற்றறிந்த அறிஞர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷர்ஸ்னாலதான் நம்ம வந்து இந்த பஞ்சத்துக்கு ஆளானோம் அப்படிங்கிற விஷயத்தையே ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமானவர் தாதாபாய் நவரோஜி அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பிரிட்டிஷோட தன்மையற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரோல் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுல நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்த அரசர்கள் மன்னர்கள் கிட்ட இருந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேறுபடுறாங்க, ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மள ஃபோர்ஸ் பண்ணி அவங்க நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய பகுதிகளை வாங்கியிருப்பாங்க, நம்மள வந்து வறுமைக்கு தள்ளியிருப்பாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்லியிருப்பார். அப்போ சந்தேகம் இல்லாமல் அவர்கள் வந்து மிகுந்த ரணத்தை ஏற்படுத்தினாங்க, கொள்ளையடிச்சு எல்லாமே பண்ணாங்க. ஆனாலுமே நம்மளுக்காகன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நன்னடத்தை வந்து அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க, நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்படி எந்த ஒரு விஷயமே வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இல்ல அப்படிங்கறத இவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? சோ அப்போ இவங்க என்ன ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, முதல்ல ரூல் பண்ணிட்டு இருந்தவங்கல்ல அவங்க வந்து கசாப்பு கடை மாதிரி தான், அங்கங்க கொலை பண்ணிட்டு இருந்தாங்க, மக்களை துண்டு பண்ணாங்க, எல்லாமே கரெக்ட். ஆனா பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி, ஒரு அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி நாசூக்க மனுஷங்களை கொண்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை ஏமாத்தி கொண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்து பெருந்தொகை உள்நாட்டினுடைய செலவு கட்டணம், அதாவது ஹோம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, என்ற வகையில் இங்கிலாந்து போய் சேர்கிறது அப்படிங்கறதையும் முதல்ல சொன்னார். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை அவங்க சுரண்டுறாங்க, நம்மளுடைய நம்மளுக்கான இறக்குமதி வரியும் அவங்க கொடுக்கறது இல்ல, அவங்களுடைய ஏற்றுமதி வரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதிகமா வந்து அவங்க வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நாடுகளுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே சுரக்குறாங்க. இந்த மாதிரி வெறும் உள்நாட்டு கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட இவ்வளவு லட்சம் கோடிகள் நம்மளுக்கு அவங்க திருப்பி தரணும். சோ நம்மளுடைய ராணுவ கட்டுப்பாடுகளா இருக்கட்டும், நம்மள அவங்க வந்து பராமரிக்க அப்படின்னு சொல்லி சப்சிடிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து உள்நாட்டு செலவு கட்டணம் அப்படிங்கறத என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. கம்பெனியுடைய பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்ட லாபம் எங்கிருந்து கிடைச்சது? என் ஊர்ல இருந்து, என் நாட்டுல இருந்து. அப்ப என் நாட்டை நீ இப்ப முன்னேற்றி இருக்கணுமா இல்லையா? அதை நீ பண்ணல. அப்ப லாபம்னு சொல்லி எங்க நாட்டுல இருந்து உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் நீங்க உங்களுக்கான செலவு பண்ணிட்டீங்க, எங்களோட பஞ்சம் பட்டினிக்கு எதுவுமே கொடுக்கல. அதை வந்து ஒரு கண்டனமா வச்சார். அடுத்தது ஐரோப்பிய அதிகாரிகள், ஐரோப்பிய வியாபாரிகள், தோட்ட முதலாளிகள் போன்றவருடைய சம்பளம், சேமிப்பு இப்படிங்கிற வகையில இங்கிலாந்தில் வரவு வைக்கப்பட்ட தொகை, இதுவுமே யாருக்கிட்ட இருந்து? நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதுதான். ராணுவத்திலிருந்தும் குடிமை பணிகள்ல இருந்தும் ஓய்வு பெற்றோருக்கு சேர வேண்டிய ஊதிய தொகை, சோ அந்த ஓய்வூதிய தொகையுமே நம்மளுக்கு கொடுக்கல. சோ இதெல்லாமே என்ன? ஹோம் சார்ஜஸா பிரிட்டிஷர்ஸ் நம்ம கிட்ட இருந்து சுரண்டப்பட்ட விஷயங்கள்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. லண்டனில் அமைந்திருந்த இந்திய அலுவலகத்தில் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் செயலருக்கும் வேண்டிய பெருஞ்சம்பளம், அதுவுமே இல்ல. இந்தியாவில் நிகழ்ந்த போர்களுக்கான செலவுகள், போர் நடத்துவதற்காக வங்கியில் பெறப்பட்ட கடன்களுக்கான வட்டி மற்றும் இருப்பு பதி அமைக்கப்பட்ட ஏற்பட்ட செலவுகள், இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தோம்? நம்ம நாட்டுல இருந்தா எடுத்தாங்க. சோ இது எல்லாமே செல்வ சுரண்டல் அப்படிங்கிற கோட்பாட்டுல ஹோம் சார்ஜஸ், இதெல்லாம் நீங்க எங்களுக்கு திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதியிருப்பாரு. அப்ப இங்கிலாந்திற்கு இந்தியா 1837 கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 130 மில்லியன் பவுண்ட்ஸ் அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். நாங்க உங்களுக்கு இவ்வளவு கடன் கொடுக்கணும், வேர்ல்ட் பேங்க்ல நம்ம எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம், இந்த மாதிரி நாங்க கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஆனா சிறிது காலத்தில் 220 மில்லியன் பவுண்டுகளாக உயர்ந்த போது அதில் 18% ஆப்கானிஸ்தானோடும் பர்மாவோடும் போர் நடத்திய வகையில் செலவு செய்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஒரு அரசு அறிக்கை 1908 நிலவரத்தை குறிப்பிடும் பொழுது இருப்பு பாதை பதிக்கும் வகையில் மட்டும் இந்தியாவினுடைய கடன் பாக்கி 177.5 மில்லியன் பவுண்டு அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப புரிஞ்சுச்சா? அப்ப இந்த கடன் யாருக்கிட்ட வந்துச்சு? 130 மில்லியன் பவுண்ட்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, அது யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவோட பேர்ல, என் பேர்ல அடுத்தவ கடன் வாங்கியிருக்கான், அவ்வளவுதான். அப்ப இந்தியாவோட பேர்ல இங்கிலாந்து வாங்கின கடன். சோ இது எப்படி நாங்க உங்களுக்கு கட்டுறதா இருக்கும்? அப்ப இங்கிலாந்துக்கு நம்ம கட்ட வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல அப்படிங்கக்கூடியது. இப்ப ரீசெண்டா நம்மளோட இஷ்யூஸ், நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல அதையுமே பத்தி பேசியிருப்போம். சோ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா, இந்தியா வந்து வல்லரசு நாடு, ஆனா வந்து இப்படி இது பண்றாங்க, சோ வந்து கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல, எங்களை வந்து நீங்க ஏமாத்துறீங்க அப்படிங்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இங்கிலாந்துல இருந்து வந்துச்சு. இன்னைக்குமே இது எல்லாத்தையுமே குவெஸ்டன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நாங்க வந்து இப்படிதான், எங்களுக்கு எதாவது இதுவும் வேணாம், நீங்க சொல்றதெல்லாம் சரி, அப்ப எங்க நாட்டுல இருந்து நீங்க எடுத்துட்டு போனீங்களா, இந்த வளங்களுக்கு நாங்க என்ன பண்றது? இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு, இண்டிபெண்டன்ஸ் நீங்க கொடுத்தீங்க, ஆனா எங்களுக்கான பணங்களையும் எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்த வளங்களையும் நீங்க திருப்பி கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எழுந்துச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வரைக்குமே டிபேட்டிங்கா தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ்க்கும் இங்கிலாந்துக்கும் இந்த ப்ராப்ளம் போய்கிட்டே தான் இருக்கு. யாருன்னா நம்மளுடைய குவீன் இறந்தப்போ இந்த பிரச்சனை, குவீன் எலிசபெத் நடந்தக்கூடிய ஒரு உரையாடல் இது எல்லாமே. ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் முதலீடுகள் தொய்வு நிலை எட்டிய போது பிரிட்டிஷ் அரசு இங்கிலாந்தின் தனியாரிடமிருந்து முதலீடுகளை பெற்றுக்கொண்டது. இவ்வாறு பெறப்பட்ட முதலுக்கு உறுதியாக 5% வெட்டிய ஸ்டெர்லிங்கள் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்துச்சு. சோ இப்படிதான் இந்தியாவிற்கு 220 மில்லியன் பவுண்டுகள் என்ற அளவில் இழப்பு ஏற்பட்டுச்சு. சோ நாங்க வாங்கின கடனுக்காக நாங்க பணம் கட்டல, நீங்க எங்க மேல வாங்கினதுக்காக தான் இந்த எங்களோட கடனே வந்து உருவாச்சு அப்படிங்கறது தாதாபாய் நௌரோஜி குறிப்பிட்டிருப்பாரு. இந்தியாவில் நடந்த செல்வ வள கடத்தல் அப்படிங்கிற விஷயத்த ட்ரெயின் ஆஃப் வெல்த், ஏன் எங்கிட்ட இருந்து ஏமாத்துதானே எடுத்துப்பா, அப்ப அது கடத்தல் தானே அப்படிங்கறதான்.
என்று இப்போக்கை வர்ணிக்கும் தாதாபாய் நவரோஜி இவ்வளங்கள் இந்தியாவிலேயே தங்கியிருந்தால் இந்த நாடு செழித்திருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பார். மேலும் கூறுகையில் அவர் கஜினி முகமதோட கொள்ள வந்து ஒரு 18 வருஷம் தான் இருந்துச்சு, ஆனா பிரிட்டிஷர்ஸ் கிட்டத்தட்ட 200 வருஷமா நம்மள வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருப்பாரு. ஆர் சித்தார்த்தனுடைய மதிப்பீட்டில் மகாராணி விக்டோரியாவினுடைய ஆட்சி காலத்தில் கடைசி 10 ஆண்டுகள்ல மொத்த வருவாய் மட்டுமே நம்மளுக்கு எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா 647 மில்லியன் பவுண்ட். அதுல 159 மில்லியன் பவுண்ட் வந்து இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிய வருகிறது. இது மொத்த வருவாயில் 24%. புரியுதா? சோ நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய வருவாயவே நம்மளுக்காக சொல்லி செலவழிக்கல. அப்ப நம்ம 647 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு எதுக்காக 243 மில்லியன் பவுண்ட்ஸ் கடல்ல நம்ம இருக்க போறோம்? நம்மளுக்கு தேவையே இல்லையே, நம்ம கிட்ட இருக்கிறது சஃபிஷியன்ட் மோர் தான் என்ன. அப்ப நம்மளுடைய வளங்களை நம்மளுடைய மன்னர்களுடைய ஒரு சின்ன முட்டாள்தனத்தின் மூலியமா அவங்க நம்மள ப்ராப்பரா ரூல் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய மக்களுக்கு நடுவில் இந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா எங்க இருந்தோ வந்து வெறும் ட்ரேடுக்காக உள்ள வரவங்க இவ்வளவு தூரம் நம்மள வந்து ரூல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நம்மள வந்து ஆண்டிருக்கணும், நம்மளோட செல்வங்களை சொல்லிருக்கணுங்கிற தேவையே இல்லாம இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1947 அப்பதான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 200 வருஷத்துக்கு மேல 1857ல புரட்சி, அதுக்கு முன்னாடியே 1800 1600 1700லயே வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 வருஷமே நம்ம சொல்லிக்கலாம். 200 இயர்ஸுக்கு மேல நம்மள ரூல் பண்ணி நம்மள அடிமை பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க. சோ நம்மளுடைய ஒற்றுமையின்மைக்கு நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்த லெசனோட 1 மார்க்ஸே நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்து செய்க. டேஷ் இந்தியாவில் ஆங்கிலேயனுடைய ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமான போராகும். பக்சார் போர் முதல்ல சொல்லியிருக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிளாசி போர் மூலமா இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது வந்திருக்கும் 1757ல. சோ பக்சார் போர் அப்படிங்கிறது 1764. சோ ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த பக்சார் போருக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் கம்ப்ளீட்டாவே நம்ம கிட்ட வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. டேஷ் உடன்படிக்கையினால் 2ஆம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவினுடைய திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது. அலகாபாத் உடன்படிக்கை, இதுவும் நான் சொல்லியிருப்பேன் 1765. எப்போ 1764 அடுத்த வருஷம் தான். இந்த அலகாபாத் உடன்படிக்கை மூலியமா தான் இவங்க தோத்திருப்பாங்க, அதனால வரி வசூலிக்கூடிய உரிமை அவங்க கிட்ட வந்திருக்கும். டேஷ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். இரட்டை ஆட்சி அப்படின்னாலே ராபர்ட் கிளைவ் தான். டேஷ் சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குழு ஆட்சியை முறைப்படுத்தியது. எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் மூலியமா தான் பிரிட்டிஷர்ஸோட கண்ட்ரோல் கீழே நம்ம வருவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ரைட்? சோ ஒவ்வொரு 20 இயர்ஸ் ஒன்ஸும் வந்து இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் வந்து மாற்றம் செய்யப்படும், அப்டேட் பண்ணப்படும் அப்படிங்கிறது இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டத்துலதான் வந்து பூர்த்தி செஞ்சிருப்பாங்க. இந்தியாவில் முதல் ஆங்கிலேய அரச பிரதிநிதி மற்றும் தலைமை ஆளுநராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கானிங் பிரபு. அவர் இங்கிலாந்தோட முதல் தலைமை ஆளுநராகவும் இருப்பாரு, இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநராகவும் இருந்திருப்பாரு. டேஷ் ஜமீன்தாரர்களோடு காரன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார். சோ நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னாலே யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வங்காளத்துல ஏற்படுத்திருப்பாங்க. சோ ரைத்வாரி முறை அப்படின்னா அது வந்து சென்னையில தான் முதல்ல இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ரைத்வாரி முறை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ. சோ அதான் அடுத்த பாயிண்ட் சொல்ல வந்து. டக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் ஸ்லீமன் யாரோட முயற்சியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்டிங் ஒரு திட்டம் தீர்த்து கொடுத்திருப்பாரு, அதுக்கு வில்லியம் ஸ்லீமன் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரியை நியமிச்சிருப்பாங்க. அடுத்தது வாரிசுரிமை இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம். சோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருப்போம். சதாரா. நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை டேஷ் நியாயப்படுத்தியது. இப்பதான் நம்ம பார்த்திருப்போம், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம் அப்படின்னா. சோ இந்த கிளாஸ்ல பார்த்திருப்போம் ரைத்வாரி சட்டம். ரைத்வாரி சட்டம் மூலியமாக கம்பல்சரி வந்து அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கூட ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது டேஷ் இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தினார். யார் அப்படின்னா மெக்காலே 1835. மெக்காலோட கல்வி குறிப்பு அப்படிங்கிற இடத்துல இவர் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? 1833 பட்டய சட்டத்தின் மூலியமாக. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. சோ முதலே பார்த்திருப்போம் 1857ல 3 பிரசிடென்சிலையுமே வந்து கல்லூரியை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இயர் ஆஃப் 1857. டேஷ் என்பவருடைய முயற்சியால் இந்தியாவில் சதி எனும் உடன்கட்டை ஏறுமுறை ஒழிக்கப்பட்டது. யாருடைய முயற்சியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வார்னர் வில்லியம் ஜோன்ஸ், ராஜாராம் மோகன் ராய். சோ ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் பென்னிங்கோட சேர்ந்துதான் வந்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு ராஜாராம் மோகன் ராயும் அவங்களுடைய பங்காற்றிருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். அப்ப 1829ல சதி ஒழிப்பு சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கும். தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து 1856ல சென்னையில இருந்து டேஷ் வரை இயக்கப்பட்டது அரக்கோணம் வரைக்கும். இதுவுமே பார்த்திருப்போம். 1853ல முதல்ல மும்பை டு தானே, அதுக்கப்புறம் 1854 to 55ல ஹவுராக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1856ல சென்னை டு அரக்கோணம். சரியான குற்றத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிழக்கிந்திய கம்பெனியுடைய தலைமை ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. துணைப்படை திட்டத்தால் கிழக்கிந்திய கம்பெனியோட ராணுவ வளங்களும் செயல்திறனும் குறைந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ துணைப்படை திட்டத்தினால கிழக்கிந்திய கம்பெனியோடது கிடையாது, இந்தியா
சிந்தியாவோட தான் வந்து பிரச்சனைல வந்துச்சு. அப்ப இந்த கூற்று தவறு. வெல்லஸ்லி பிரபுவால் கல்விக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மദ്രാസா வந்து தொடங்கப்பட்டுச்சு. சோ இதுவுமே தப்பு. யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ். சோ டலூசி பிரபு மார்ச் 1835 கல்கத்தா மருத்துவக் கல்லூரி நிறுவினார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதுவும் தப்பு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் தான் வந்து மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி இருப்பாரு 1835ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேய அரசு அணைகளை கட்டுவதற்கான பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டது. சோ எடுத்துனவே தப்பு. சோ நீர்ப்பாசன வசதிக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. சார் ஆர்த்தர் காட்டன் எவ்வளவு இம்போஸ் பண்ணியுமே அவங்க அதை கொடுக்கல. 19ஆம் நூற்றாண்டின் தொடர்ச்சியாக கடைசி கால் நூற்றாண்டுல அதிகமான பஞ்சங்கள் நிலவின. அப்ப காரணம் கரெக்ட், 19ஆம் நூற்றாண்டுல பஞ்சம் நிலவுச்சு. அதுக்கப்புறமா இவங்க செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அப்பவுமே வந்து ப்ராப்பரா எதுவுமே செய்யல. அப்ப ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. சோ கங்காதர் ராவ் ஜான்சி கரெக்ட், ரகுஜி போன்ஸ்லே நாக்பூர் கரெக்ட், ஷாஜி சதாரா கரெக்ட், சிந்தியா கோலாப்பூர் கிடையாது. சோ சிந்தியா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவாலியர். ஓகேங்களா. சோ குவாலியர் ஆட்சி செஞ்சிருந்தவங்க சிந்தியா. பொறுத்துக. ஆர்த்தர் காட்டன், காட்டன் என்ன பண்ணிருப்பாரு, கொள்ளிடத்துல வந்து அணையை கட்டியிருப்பாரு. வில்லியம் ஸ்லீமன் தக்கர்களை அடக்குதல் யாருடைய சப்போர்ட் மூலியமான, வில்லியம் பெண்டிங் பிரபுவோட சப்போர்ட் மூலியமா. அதிகாரி தான் இங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ வில்லியம் பெண்டிங் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆக கூடாது. வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணிருப்பாரு, அடுத்து சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. சோ காரன் வாலஸ் சமஸ்கிருத கல்லூரி. ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. ஓகேங்களா. சோ இதோட இந்த லெசனோட 1 வேர்ட் முடிஞ்சது. சோ அடுத்தடுத்த லெசன்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.